கலைமான் நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுளின் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் சாடுகின்றார். உங்களுக்கு ஐயோ கேடு என்று. தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்தாமல் தங்களின் சுயநலத்திற்காக சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கின்ற அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாடுவதில் எந்த குறைகளையும் நம்மால் கண்டுவிட முடியாது. நம்முடைய வாழ்விலும் இறைவன் நமக்கென்று ஒரு கடமைகளை கொடுத்திருப்பார். அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் இன்னும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் இருக்க முடியும் என்பதையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதோடு சேர்ந்து இன்று அன்னையாம் திருச்சபை இயேசுவின் புனித தெரேசாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. கார்மேல் துறவர சகோதரியாகியவர் 7 வயதிலிருந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று விரும்பியவள். துறவர வாழ்விலே சந்தித்த சொல்லொன்னா வேதனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரிடத்தில் தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து இன்று புனிதையாக உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த புனிதையுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து பாவங்களை மன்னித்து அமைநிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவாவும் தூய ஆவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை திரு அவைக்கு காட்ட புனித தெரேசாவை தூண்டி எழுப்பி உள்ளே அவருடைய விண்ணக படிப்பினை என்னும் உணவால் நாங்கள் என்றும் வளம் பெற்று உண்மையான புனிதத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும்
கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொருள்தள்ளியதால் அவர் புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரம் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலமும் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள்.
அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்துதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆபேலின் இரத்தம் முதல் சக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கு கேட்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆதியிலே ஆதி பெற்றோர்கள் தவறு செய்ததன் வழியாக மனித குலமே பாவ சேற்றில் விழுந்ததை நாம் அறிவோம். இந்த பாவ சேற்றிலிருந்து நம் அனைவரையும் மீட்பதற்காக தந்தை கடவுள் தன் சார்பாக இந்த மண்ணுலகிலே இறைவாக்கினர்களை அனுப்பி வைத்ததையும், பல இறைவாக்கினர்களை கொன்று குவித்ததையும், பல இறைவாக்கினுடைய வார்த்தைகளை செவிமடுக்காமல் காலத்தை கடந்து வந்ததையும் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அனைத்து நிகழ்வுகளையும் செய்தவர்கள் யார் என்று நாம் ஆழமாக சிந்தனையோடு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அவர்கள் வகுத்து வைத்துக் கொண்டு, திருச்சட்டத்தை கரங்களிலே எடுத்துக்கொண்டு தான் தோன்றித்தனமாக தங்களுடைய சுய லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தங்களையும் இறை ஆட்சிக்கு அழைத்து செல்லவில்லை, தங்களை சார்ந்தவர்களையும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களையும் இறை ஆட்சிக்கு அழைத்து செல்லாமல் அனைவரையும் அழிவின் பாதைக்கு அழைத்து சென்றார்கள். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கேள்விகளை எழுப்புகிறார். ஆபேலின் இரத்தம் முதல் சக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கு கேட்கப்படும் என்று. ஏனென்றால் இவர்கள் அனைவருமே இறைவனுடைய வார்த்தையை போதித்தவர்கள், இறை பிரசன்னத்தை எடுத்து வந்தவர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியவர்கள். எனவே இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கின்ற பொழுது பரிசேயர்களுடைய அன்றாட இந்த உலக வாழ்விற்கு ஒரு குந்தகம் விளைத்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவேதான் இறைவாக்கியர்களை கொன்று குவித்து சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்ததினால் இவர்கள் இறைவாக்கியர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பது போல வெளி அடையாளமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நினைவு சின்னங்களை எழுப்பியதாக இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயர்களோடு சேர்ந்து இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்ட அறிஞர்களையும் சாடுவதை நாம் காணுகின்றோம். திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். சட்டங்களை நுணுக்கமாக படித்திருந்தும் அதனுடைய விளக்கங்களை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தாலும் சரியான விளக்கத்தை இவர்கள் மக்களுக்கு போதித்து இறை பாதையில் அழைத்து செல்வதில் இவர்கள் தவறியவர்கள். காரணம் என்னவென்றால், பரிசேயர்களைப் போல இவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம், ஆடம்பரமான வாழ்வு, மக்களால் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இந்த சமுதாயத்திலே எங்களை தவிர வேறு எவரும் வாழக்கூடாது என்ற பலவிதமான நோக்கங்களோடு வாழ்ந்ததினால் திருச்சட்டங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு சரியான விளக்கத்தை கொடுக்காமல் அவர்களும் ஆன்மீக பாதையில் செல்லவில்லை.
அவர்களை சார்ந்தவர்களையும் தேடி வருகிறவர்களுக்கும் ஆன்மீக பாதையில் அழைத்து செல்லவில்லை. எனவேதான் அற்புதமாக சொல்லுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் நுழையவில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு சூழ்நிலையின் வழியாக கோழி அடை காத்து கொண்டிருந்த அந்த இடத்தில் கழுகினுடைய முட்டையும் அடை காக்கப்பட்டு விட்டது. காலப்போக்கிலே கோழியினுடைய அடை காத்தலின் வழியாக அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகளும் பிறந்தன, கழுகு குஞ்சும் பிறந்தன. காலங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த கழுகு குஞ்சு வளர்ந்து பறக்க தன்னுடைய இயற்கையான சூழ்நிலையை அனுபவிக்கின்ற பொழுது அந்த கோழியிடம் சென்று கேட்டதாம், எனக்கு பறக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கோழிக்கு ஒன்றும் புரியவில்லை. மற்ற பிள்ளைகளோடு இந்த குழந்தையும் தானே இருக்கிறது, இதற்கு எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது தெரியாமல், தன்னையும் அறியாமல் அந்த கோழியானது இவ்வாறு சொன்னதாம், இன்னும் காலங்கள் வரும், அப்பொழுது நீ பறக்கலாம், இப்பொழுது உனக்கு நேரம் வரவில்லை என்று அந்த கழுகு குஞ்சை இந்த தாய்க்கோழியானது சொல்லி சொல்லியே நிறுத்தி வைத்து விட்டதாம். ஏறக்குறைய இந்த திருச்சட்ட அறிஞர்களும் இதுபோலத்தான் திருச்சட்டங்களை தங்கள் கரங்களிலே எடுத்துவிட்டு இவர்களும் படிக்கவில்லை, படிக்க வந்தவர்களையும் அறிய வந்தவர்களையும் அறிய முடியாமல் தடுத்து நிறுத்தியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று பரிசேயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் சாடுகிறார், உங்களுக்கு ஐயோ கேடு என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை புனித அவினா தெரேசாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. இந்த அவினா தெரேசம்மா ஸ்பெயின் நாட்டிலே மார்ச் மாதம் 28ஆம் தேதி 1515ஆம் ஆண்டு பிறந்தார் என்று இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. குழந்தையாக பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரி குடும்பத்தில் 11 சகோதர சகோதரிகளோடு தங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த சகோதரி இளம் வயதிலிருந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள். எனவே தன்னுடைய ஆசைகளை பெற்றோர்களிடம் வெளிப்படுத்துகிற பொழுது பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தடுத்ததாகவும், தன்னுடைய இல்லத்தினுடைய தோட்டத்து பகுதியிலே தனக்கென்று ஒரு குடிசையை தன் சகோதரனோடு இணைந்து கட்டி கொண்டு அந்த இல்லத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாரிய பெண் சந்தித்து, ஆண்டவரை எனக்கு அந்த வாழ்வு தரும் தண்ணீரை கொடும், எனக்கு இனி தாகமே வேண்டாம் என்று சொன்ன அந்த அற்புதமான படத்தை அந்த குடிசையிலே வைத்து அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே தியானித்து கொண்டிருந்ததாகவும் இவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரி 1539ஆம் ஆண்டு இயேசு சிலுவையில் துன்பப்படுவதை திருக்காட்சியாக கண்டார். இயேசு சிலுவையில் துன்பப்படுவதை திருக்காட்சியாக கண்டார் என்றும், இவற்றை தன் உடன் சகோதரிகளிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பொருட்படுத்தாமல் அவரை ஏளனமாக அவரை அலட்சியப்படுத்தியதையும் இவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே வெளிப்படுத்துகிறார். கார்மேல் துருவ மடத்தில் சேர்ந்து அந்த கார்மேல் துருவ மடத்தில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மாற்று சிந்தனைகளோடு நல்ல ஒழுங்குமுறைகளோடு திருச்சபைக்கு வழிவகுத்தவர் என்று இவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. குழந்தை பருவத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் காலப்போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இந்த புனித அவினா தெரேசம்மா. இவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரிடத்தில் நம்மையும் அர்ப்பணிப்போம். ஒருவேளை பரிசேயர்களைப் போல திருச்சட்ட அறிஞர்களைப் போல நம்முடைய அன்றாட வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவற்றை மாற்றி புனித அவினா தெரேசம்மாளைப் போல நாமும் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ முயற்சி எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இந்த மன்னகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்தில் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயன்பாடு அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவின் இறைப்பற்று நிறைந்த பணி உமக்கு மிகவும் உகந்ததாயிருப்பதாக. அதுபோல நாங்கள் அடிக்கவை காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையவனவாய் என்றும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுவே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துள் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித அபிலா தெரேசம்மாள், இவ்வுலகில் மக்குந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வந்தாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதியது. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று வருவதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆண்டவரின் இரக்கங்களை நான் என்றும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள உமது குடும்பத்துக்கு விண்ணக உணவால் நிறைவு அளித்தீரே. அதனால் புனித தெரேசாவின் எடுத்து காட்டால் உமது இரக்கத்தை எப்பொழுது பாடுவதில் அது மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு